ஒரு alkyl halide when react with sodium or potassium alkoxide, sodium alkoxide or potassium alkoxide, எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். It will give ether. This reaction is normally known as Williamson ether synthesis. சரி, இது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்துடலாமா? alkyl halide, alkyl halideனா ஒரு alkyl group attached with a halogen atom. இங்க the halogen may be chlorine, bromine, iodine. யூசுவலா fluorine அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா fluoro compounds are highly reactive. அந்த fluoro compounds ப்ரிப்பேர் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதனால அந்த காம்பவுண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். பிளஸ் சோடியம் அல்காக்சைடு, உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்முலா தெரியும், ROH. அந்த ROHல Hக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சுன்னா அது சோடியம் அல்காக்சைடு, K ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சுன்னா அது என்னது பொட்டாசியம் அல்காக்சைடு. என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி நான் சோடியம் அல்காக்சைடை இப்படி எடுத்துக்கிறேன். ROHன்னு இருக்கும், Hக்கு பதிலா என்ன இருக்கு Na இருக்கு, ரைட்டுங்களா? இங்க பாருங்க NaX ரிமூவ் ஆயிடும், ப்ராடக்ட் ஈஸியா இருக்கலாம். ROR பிளஸ் NaX. நான் இங்க அல்கைல் குரூப் டிஃபரெண்டா எடுத்துக்கிட்டேன்னு வச்சேன், எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? மிக்ஸ்டு ஈத்தர் கிடைக்கும், ரைட்டுங்களா? இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். திஸ் ஈத்தர். சரி, இந்த மெத்தட் மூலமா டைமெத்தில் ஈத்தர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்க. டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க ரெண்டு ஆல்கைல் குரூப் மெத்தில் குரூப்பா எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் பதிலா ஏதோ குளோரின் ஆர் புரோமின் எடுத்துக்கலாம். பாருங்க, மெத்தில் குளோரைடு ஆர் குளோரோமீத்தேன் react with sodium methoxide. It will form NaCl will be removed. Main product will be CH3OCH3. Dimethyl ether. Dimethyl ether. IUPAC name என்ன வரும்? methoxy methane.